விஜய் சார் வந்து பெரிய இன்றைக்கி பெரிய 100 crores வாங்குகிற ஆக்டராக இருக்கலாம். ஆனால் விக்ரமன் சார் அமைச்ச அந்த பாதை இருக்குது பாருங்கள், அதில் தான் அவர் நடந்து போய் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஒரு பூவே உனக்காக தான் விஜயை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி பையனாக டர்ன் பண்ணிச்சு. அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடியே விஜயோட படங்கள் 100 நாட்கள் படங்கள் நிறைய இருக்குது. அவர் முதல் படமே 100 நாள் படம் தான். அவருக்கு நிறைய ஃபேன் கிளப் இருக்குது. அவர் ஒரு பெரிய வெற்றி நாயகன்தான். ஆனால் அந்த படங்களை பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. உதாரணத்திற்கு பூவே உனக்காக அதே கமலா தேட்டரில் 2-3 வாரம் லேடிஸே வரல, ஒன்லி பாய்ஸ் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. தினமும் தேட்டருக்கு போக வேண்டியது பொம்பளை டைரக்டருக்காக இப்போ இன்றைக்கி லேடி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்களா ராஜகுமாரன் அது மாதிரி கேட்டால் இல்லை சார் இன்றைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை சார், அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தராக உட்காந்துருக்காங்க சார். படம் 90% 100% ஃபுல்லில் தான் போகுது. ஆனால் லேடிஸே வரல. 4 வாரத்திற்கு பிறகு தான் அதுவும் தினத்தந்தியில் ஒரு விமர்சனம் வரும். தினத்தந்தி விமர்சனம் அப்போ ரொம்ப பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம். அதில் எண்டில் ஒரு வேர்டு எழுதியிருந்தாங்க, காதலுக்கு இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தை அப்புறமா அந்த படத்தை அதே படத்தை 275 days கமலா தேட்டரில் ஓடிச்சு. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட ஓடி இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக ரொம்ப பெரிய 100 daysக்கு மேலே அது ரொம்ப நல்லா ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா தேவயானி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்குது, பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஹோட்டல். கதை சொல்ல நம்ம ரவிசங்கர் போயிருக்கிறார், சூரிய வம்சனோட கதையை சொல்ல. இந்த தேட்டரில் ஓடிட்டு இருக்குதே படம், அந்த படத்தோட டைரக்டர் தான் கதை சொல்ல அனுப்பியிருக்கிறாரு. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் தான். அப்படின்னா அந்த சொல்லும்போது தேவயானி அப்பவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அந்த படம். அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக கூட்டம் அவ்வளோ போகுதே, அவ்வளோ பெரிய டைரக்டர் படமாச்சு அப்படின்னு நான் கதை கேட்டேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த மாதிரி